ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மை உணர்த்தும்படியாய், உணர்வுள்ளவன ஆக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார், நம்மை உணர்த்துகிறார். ஆனால் நம்ம உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பல சமயங்களிலே, பல இடங்களிலே நம் ஆண்டவரை மறந்து மறுதலித்து விடுகிறோம். ரோமர் 1:21 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்களேன், நம்ம ஆரம்பத்திலிருந்து நடந்து வந்த பாதையை யோசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவாய் நம்ம உயர்த்தினார் என்று நம்ம மற்றவங்ககிட்ட சாட்சி சொல்லும் பொழுது இது கர்த்தருடைய கிருபை மட்டுமே என்று சொல்ல வேண்டுமே தவிர என்னோட பலமோ, என்னோட பணமோ, என்னோட ஜாதியோ, என்னோட படிப்போ, அந்தஸ்தோன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவோ காலங்களில, எவ்வளவோ காலகட்டங்களில படிப்படியாக உயர்த்திருக்கிறாரு. அப்ப அவர் தேவன்தான் செய்தார் என்று தெரிந்தும் கூட தேவனை மகிமைப்படுத்துவதில் சங்கடம். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவங்களும் நினைப்பாங்கன்னு மற்றவங்களுக்கோசரம் நாம் மகிமைப்படுத்துவதே கிடையாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, வெளியவே தெரியாது. விரிவாயத்தது ஸ்தோத்திரே, உனக்கு செய்த நன்மைகள் தினந்தோறும் இலவசமா மூச்சு இழுத்து விடுறோமே. யோசித்து பாருங்களேன், இடைவிடாமல் துடிக்கிற இதயம் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் நின்று போனா நம்மளுக்கு வேற பேரு இல்ல, எப்ப பாடி எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? பேரே வேறங்க. அது இடைவிடாமல் துடிக்க அவர் தானே காரணம். அதை யோசித்தாலே போதுமே, இந்த மூச்சு அது யோசித்தாலே போதுமே. நடக்க வச்சார, நிற்க வச்சாரு, பார்க்க வச்சாரு, பேச வச்சாரு, வேலையை கொடுத்தார, மனைவி பிள்ளைகளை கொடுத்தார, சமுதாயத்தை கொடுத்தார, நல்ல இந்திய தேசத்தை கொடுத்தார, சொல்ல வேணாம். அப்ப ஸ்தோத்திரமும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. சிந்தனை அதெல்லாம் பார்த்துக்கலாம், கடைசியா பார்த்துக்கலாம், இப்ப எதுக்கு பார்க்கணும் இல்லையா? தள்ளி போட்டு 11th hour you may die at 11th hour வேணாம். அப்ப கடைசி நிமிஷத்துல போய் கர்த்தரை கரம் பிடிச்சு தூக்கிடலாம்னு ஒரு நினைப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த கல்வன் மட்டும் சிலுவையில கடைசி நிமிஷம் தானே கேட்டான்னு. அப்ப ஒன்னையும் சிலுவையில் அறிஞ்சாதான் சரியாகுமா? அப்படி அல்ல. சிந்தனை வீணு, உணர்வே இல்லை. ஆனால் இவ்வளவு செஞ்சார ஒரு நன்றி இல்லை பாருங்க இல்லையா? எவ்வளவு நன்றி சொல்ல முடியும்? ஒரு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு டைம் பத்தாது. சர்ச்சில் போய் கை தட்டி பாட்டு பாடுவோம்னு சொன்னா இவர் தட்டுறது இவருக்கே கேட்காது. அதுல வேற ஸ்டெயிலா தட்ட வேண்டியது, அப்படியே வலிச்சிடப்போகுது இல்லையா? எவ்வளோ செஞ்சாரு. நான் ஒரு முறை ஒரு இடத்திற்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன், நானும் மனைவியும். அது தொழு நோயாளிகள் இருந்த இடம், கிரானிக் பேஷண்ட். அப்போ மனைவி பாடும்பொழுது கை தட்டலான்னு சொன்னாங்க, ஐயா தட்ட விரல்கள் இல்லை ஐயா. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. விரல்கள் இருக்கும் பொழுது தட்டுவதற்கு மனமில்லாம போயிடுச்சியா. இப்ப தட்டணும்னு நினைக்கிற விரல் இல்லை, எவ்வளவு சங்கடம் ஐயா. எல்லாம் இருக்கும்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். 119:34 சங்கீதம் சொல்கிறது, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவர். கேட்கணும், எனக்கு உணர்வை தாரும், மற்றவங்க மதிக்கக்கூடிய மன பக்குவத்தை தாரும், ஊழியர்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை தாரும் கேளுங்க. கொஞ்சம் 4 வசனம் தெரிஞ்சா மூப்பர்களை ஊழியக்காரர் கேவலமா பேச வேண்டியது இல்லையா? ஒரு 2-3 கார் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 கோடி 20 கோடி சம்பாரிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். நாங்களாம் தொழில் செய்து தொண்டு செய்யறோங்க. தொழில செய்யறது இல்ல, தொழில் செய்யறோம், அதுல தொண்டு செய்யறோம் இல்லையா? இந்த தொண்டவே தொழிலா செஞ்சவங்களுக்கு அப்படின்னா தொழில் சென்று தொண்டு செய்யறவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் பாருங்க ஐயா. உணர்வு வேணும் பாருங்க. சங்கீதம் 119:104 சொல்கிறது, அவருடைய கட்டளைகளால் உணர்வடைய முடியும். இந்த வசனம் தாங்க நம்மளை உணர்வடைய வைக்கும். ஏன்னா இந்த வசனம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், உணர்வே இருக்காது, உணர்வில்லாத இருதயமா போயிடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 29:1 நீதிமொழிகள்ல, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். அது யாருக்கும் நடக்கக்கூடாது பாருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், இந்த பிரசவம் எனக்காக தான், நான் என்னை மாற்றணும் என்று நினைத்து என்னை தாழ்த்தி ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பார்த்துக்கோ, பிள்ளையோட வாழ்க்கையில உணர்வை தாருங்க ஆண்டவரே. நேசிக்கக்கூடிய உணர்வு, இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை தாருங்க ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் எதையாவது செய்யட்டும் ஆண்டவரே. உமக்காய் நீங்க செய்த தியாகத்துக்காய் உணர்வுள்ள இந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா.
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமான நாமத்தினால இந்த தேவனத்தை செய்யும்படியா இந்த பாதபடியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.